வெல்கம் ஆல்ஃபா. திரு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு வசனத்தை படித்து கொண்டு வருகிறோம். நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் அது உன்மேல் பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாயினால் நீ பொருத்தனைகளை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. இது இந்த கமாண்ட்மெண்ட்டை வச்சிருக்காரு. ரெண்டாவது இதில் இது கர்த்தருக்கு ஒன்று உரியதாக நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், பொருத்தனை பண்ணுறோம். இப்போ நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்வோம், அது செய்யாமல் விட்டுருவோம், அதுவும் பாவமாக தான் ஆகும். அதனால் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பேச வேண்டும். இது ரொம்ப எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும். அடுத்தது, நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். கூடையில் ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகிறது பாருங்க. அங்கே உட்காந்து சாப்பிடலாம், அது திருட்டாகாது. ஆனால் கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது திருட்டாயிடும். சரி, அதனால் கர்த்தர் லிபரலாக தான் இருக்கிறாரு. நீ செழித்து வாழ வேண்டும் என்றால் ஒருத்தன் உன் தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றான்னு சொன்னால் விட்டுடுங்க. ஆனால் அவன் கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ளே வந்தான்னா அது விடக்கூடாது, அது தவறு. இதுதான் இந்த சட்டம் சொல்லுது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் அதை உன் கையினாலே கதிர்களை கொய்யலாம். இப்போ எங்கே போனாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு அவர் தடை விதிக்கவே இல்லை. ஆனால் அந்த விளைச்சலை அறிவாலில் அறுக்கக்கூடாது, அறுத்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது பாவமாகும். சரி, அப்போ அது சட்டத்துக்கு புறம்பானது. அது கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நிறுத்திடுவார். இதெல்லாத்தையும் நம்ம பார்த்து நடக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை செம்மையாக நம்ம வழிநடத்தி நம்மளுக்கு அதிகமாக தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளங்களை ஆசீர்வதிக்கிறேன்.